ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 110வது பாடல் பார்க்க போறோம். மலருளோன் மைந்தன் மைந்த வழங்கிய சாபம் தன்னால் அலரியோன் தானும் நானும் வடிவிழந்து அரசர் கோமான் புலரியம் கமலம் போலும் பொலிவு உரி வதனம் பூவில் பலரும் ஆங்கு இகழ்தற்கு ஒத்த படிவம் வந்துற்றது அன்றே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். மைந்த இளைஞனான ராமனே, மலருளோன் மைந்தன் பிரம்மதேவன் மகனான வசிஷ்டன் வழங்கிய சாபம் தன்னால், வசிஷ்டன் இட்ட சாபத்தால் அரசர் கோமான் அரசர் தலைவனான திரிசங்கு அலரியோன் தானும் கதிரவனும் நானும் வடிவிழந்து வெட்கப்படுமாறு இருந்த தன் அரச வடிவத்தை நீங்கி புலரியம் கமலம் போலும் உதயகாலத்தில் மலர்கின்ற தாமரை போன்ற வதனம் பொலிவு உரியி திருமுகத்தின் அழகு கெட்டு பூவில் பலரும் பூவுலகில் எல்லோரும் இகழ்தற்கு ஒத்த வடிவம், இகழ்தற்கு ஒத்த படிவம். அது வடிவம் இல்ல படிவம். படிவம்னா ஃபார்ம், வடிவம்னா ஷேப்பு. இகழ்தற்குரிய சண்டாள வடிவம் ஆங்கு அன்றே அவ்வரசனுக்கு அந்த இடத்தில் அப்போதே வந்து உற்றது, வந்து அடைந்தது. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது திரிசங்குக்கு வசிஷ்டர் சபிச்ச உடனே என்ன ஆகுது, தன்னுடைய மேனிக்கு இருந்த இயற்கையான முகப்பொலிவு எல்லாமே நீங்கி ஒரு சண்டாள வடிவத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடனே நமக்கு எல்லாருக்கும் என்ன தோணும், சண்டாளன்ங்கிறது ஒரு ஜாதி வகை, அத நம்ம இப்படி ஒரு மட்டமா சொல்றாங்களே அப்படின்னு. ஆக்சுவலா சண்டாளன்ங்கிறதுக்கு ரொம்ப கீழானவன். நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல நீசன் அப்படின்னு, ரொம்ப மட்டமானவன் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம காலப்போக்குல அது சமூகம் ஒரு ஜாதி அடிப்படையில சொன்னாலும் சரி, இல்லாட்டி ஒரு தொழிலின் அடிப்படையில அதை கொஞ்சம் கொஞ்சமா அது அதனுடைய பொருள் கெட்டு இந்த மாதிரி அர்த்தம் ஆயிடுச்சு. நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான். நம்ம யாரையாவது ஒருத்தனை பள்ளன் பறையன் அப்படின்னு சொன்னோம்னா, பள்ளத்துல வேலை பார்க்கறவங்க பறைசாற்றுபவர்கள், ராஜா சொல்லக்கூடிய விஷயத்த அந்த தொழில் செய்பவர்கள், அப்படிதான் இருந்ததே ஒழிய அது மட்டமான தொழில்னு யாருமே சொன்னது கிடையாது. காலப்போக்குல மக்கள் அப்படி அதை திட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக அது மாறிவிட்டது. அது சமூகத்தின் குற்றமே ஒழிய அந்த சொல்லின் குற்றம் கிடையாது. அது நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான். அந்த மாதிரி இங்க சண்டாளன் அப்படின்னு நம்ம யாரையாவது திட்டுறது கூட சண்டாள பாவி அப்படின்னு திட்டுவாங்களே, அப்போ திட்டுறதுன்னா அந்த இடத்துல அவங்க ஏதோ ஜாதியை வச்சு திட்டுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அங்க ரொம்ப கீழானவன். இப்ப நம்ம புலையன்னு சொல்றோமே, அந்த சொல்லுமே அப்படிதான். அது ஒரு பூர்வக்குடி மக்கள், மலைவாழ் மக்களையும் குறிக்கும். அதே சமயம் ஒரு அறிவில்லாதவன், கீழ்மகன் அப்படின்னு குறிக்கும். உடனே நம்ம பாருங்க, அந்த காலத்துல மலைவாழ் மக்கள், ஆதி வாசிகள் எல்லாம் இவங்க என்னமோ மூளையே இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. புல்லறிவு அப்படிங்கிற சொல், அதுல இருந்துதான் புலையன் அப்படிங்கறதே வந்திருக்கு. அதனால இது ஏதோ ஒரு மலை ஜாதியை திட்டுறதுக்கு சொல்றது அப்படின்னு இல்ல. அந்த மாதிரிதான் இங்க சண்டாளன்ங்கிற சொல்லும். இந்த இடத்துல ஒரு கீழானவன், ஒரு ரொம்ப கொடும்பாதகன் ஒரு அப்படின்ற பொருள்ல தான் வருது. அந்த மாதிரியாக இவன் தன்னுடைய இயற்கை சுபாவம், தன்னுடைய இயற்கை படிவம், அவனுடைய தேஜஸ் எல்லாத்தையுமே இழந்து, எப்பவுமே நம்ம சொல்றது தானே, அதாவது குன்றேறி நிற்கும் குன்றே நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு. அந்த சமயத்துல அவர் வசிஷ்டர் சாபம் விட்டாருன்னா அந்த நிமிஷமே நடந்துடும், சபிக்கும் பொழுதே நடந்து விடும். நம்ம முன்னாடி அகலிகையோட படலத்துல கூட பார்த்தோம்ல, சாபம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு. அந்த மாதிரி அவனுக்கு இருந்த தேஜஸ் அன்றோட உடனேயே அழிந்து அவன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னா, எல்லா தேஜஸும் போய் ரொம்ப ஒரு மகனாக ஆகிவிட்டான் அப்படின்னு. அதுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அலரியோன் தானும் நானும் வடிவிழந்து அப்படின்னு. அலரி அப்படிங்கிற சொல்லுக்கே சூரியன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது நம்ம மலரையே நம்ம ஏன் அலர் அப்படின்னு சொல்றோம்னா, சூரியன் மாதிரி ரொம்ப
பிரகாசமாக, எப்படி சூரிய கதிர்கள்லாம் பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி சூரிய கதிர்கள் மாதிரி மலரினுடைய இதழ்கள் விரிந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா சூரியனுக்கே வந்து அலர்கதிர் ஞாயிறு அப்படின்னு, வெறும் ஞாயிறுன்னு சொல்ல மாட்டாங்க, அலர்ந்த கதிர்களை கொண்டுள்ள ஞாயிறு அப்படின்னு. அந்த மாதிரி இங்க வந்து ரொம்ப தேஜஸோட இருந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு சூரியனே வெக்கப்பட்டானா. நம்ம வந்து திரிசங்கு மாதிரி, அதாவது சத்தியவிரதன், அவனை மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஒளி பொருந்தியவனாக இல்லையே அப்படின்னு அவன் சூரியனே வருத்தப்படக்கூடிய, நாணக்கூடிய, வெட்கப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய வடிவம் இருந்தது. அப்படிங்கிறதுனாலதான் அலரியோன் தானும் நானும் வடிவிழந்து அப்படின்னு சொல்றாரு. அரசர் கோமான் புலரியம் கமலம் போலும். புலர்தல் அதாவது காலங்கார்த்தல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த பாடல்ல சொன்னேன்னு ஞாபகம் இல்ல. நம்ம காலங்காத்தால அப்படின்னு சொல்றோமே, அந்த காலங்கார்த்தால அப்படிங்கறதே கார்த்தல்னா பூத்தல்னு தான் அர்த்தம். அந்த அந்த மாதிரிதான் புலரும் பொழுது புலரும் பொழுது பூக்கும் பூ தான் புலரி. அது தாமரை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. சூரியன் உதிக்கும் பொழுது நல்லா, சூரியன் இருக்கும் பொழுது நல்லா மலர்ந்து இருக்கும், சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது குவிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இங்க புலரியம் கமலம் போலும் அப்படின்னு சொல்றாரு. சாதாரண தாமரை கிடையாது, சூரியனை பார்த்த தாமரை போல இருந்த பொலிவு ஒரி வதனம் பூவில் பலரும் அங்கு இகழ்தருக்கு ஒத்த படிவம். இந்த இடத்துல ஒரி அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து அளபெடை. நம்ம ஒரி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரி அப்படின்னு நீட்டிச்சு மட்டும் சொல்லணும், ஒரி அப்படின்னு. அந்த ஒருவுதல் அப்படிங்கிற சொல்ல இருந்துதான் இது வந்திருக்கு. அதாவது ஒருவுதல்னா நீங்குதல் அப்படின்னு அர்த்தம். திருக்குறள்ல பல இடங்கள்ல இந்த ஒரி அப்படிங்கிற சொல் திருவள்ளுவர் பிரயோகிச்சிருப்பாரு. பிரதானமா நான் எடுத்துக்கொண்ட குறள் வந்து அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 2வது குறள், அதாவது திருக்குறள்ல 422வது குறள். சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு பரிமேலழகருடைய உரையை படிக்கிறேன் கேளுங்க. சென்ற இடத்தால் செலவிடாது, மனத்தை அது சென்ற புலத்தின் கண் செல்ல விடாது, தீதொரி நன்றின்பால் உய்ப்பதறிவு. அப்புலத்தின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து தீயதனின் நீக்கி நல்லதன் கண் செலுத்துவது அறிவு. மனசு போன போக்குல இஷ்டத்துக்கு செலவழிக்கிறது வந்து அறிவுடையவன் செய்ய மாட்டான். அதை எது நல்வழியோ அதன் வழி செலுத்தி தீத விலக்கி நல்லதின் பால் செலுத்துவதுதான் அறிவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த குறள்ல எப்படி தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருப்பாரோ அதே பொருள்ல தான் இங்கேயும் பொலிவு ஒரி அப்படின்னா பொலிவெல்லாம் நீங்கி அப்படிங்கிற பொருள்ல வருது. வதனம் பூவில் பலரும் ஆங்கு இகழ்தற்கு ஒத்த படிவம். அதாவது எப்பேற்பட்ட படிவம் வந்தது அப்படின்னா, எல்லாரும் பார்த்தாலே அவனை பார்த்தா இப்படி இருக்கானே அப்படின்னு மட்டமா சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய படிவமானது, அவனுடைய ஃபார்ம், ஷேப், இன்டெலெக்ட் எல்லாமே, அவனுடைய மொத்த உருவம், அது எல்லாமே வந்து அந்த மாதிரி ரொம்ப மோசமாயிட்டது அப்படின்னு சொல்றாரு. இதுல நான் பல பாடல்களுக்கு நான் சொல்றதே கிடையாது. அதாவது இங்க எதுகை மோனையெல்லாம் சொல்ற அளவுக்கு எனக்கு யாப்பிலக்கணம் நல்லாவும் தெரியாது. நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த பாடல்ல மலருளோன் அலரியோன் தானும் புலரியம் கமலம் பலரும் அங்கு இகழ்தற்கு இந்த மாதிரி எல்லாம் வருது இல்ல. அது மோனை, எதுகை மோனை ரெண்டுமே வந்து நயம்பட கருத்தோட சொல்றதுங்கிறது கஷ்டம். அதுல மோனையோட எதுகை இன்னும் கஷ்டம். அதுல இப்ப இந்த மாதிரி மலர், அலர், புலர், பலர் அப்படின்னு வருது இல்ல. இது எல்லா பாடல்களுக்கும் வருது. ஏதோ இந்த பாடத்துக்கு மட்டும் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. எல்லா பாட்டுக்குமே இப்படிதான் அவர் சொல்றாரு. எதுகை மோனையோட ரொம்ப நயம்பட சொல்றாரு. அடுத்தது இங்க படிவம் வந்துற்றது அன்றே அப்படின்னு வருது இல்ல. இதுல வந்து அடைந்தது, அந்த மாதிரியான ஒரு, அந்த அரசனுக்கு திருசங்குக்கு இந்த மாதிரியான ஒரு படிவம் வந்தது அப்படின்னு. அது வந்துற்றது அப்படின்னு சொல்றாரு. வந்து உற்றதுன்னா அடைந்ததுன்னு அர்த்தம். நம்ம பிராமண பாஷையில சொல்லும் பொழுது வந்துடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டார வழக்குல சில இடங்கள்ல வந்துட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்துட்டுதுன்னு சொன்னாலும் சரி, வந்துடுத்துன்னு சொன்னாலும் சரி, இது ரெண்டுமே வந்து உற்றது, வந்துற்றது அப்படிங்கிற ஒரு தூய தமிழ் சொல்ல இருந்து வட்டார வழக்கு வந்ததுதான் இது ரெண்டு சொற்களுமே. எதுக்கு சொல்ல வரேன், நம்ம பிராமண பாஷையை இகழ்ந்து பேசினாலும் சரி, அல்லது வட்டார வழக்கு சச்சா இவன் என்ன கொச்சையா பேசுறான்னு சொன்னாலும் சரி, நம்ம அதெல்லாம் புரியாம பேசுறோம். அது எல்லாத்துக்குமே தூய தமிழ்ல ஒரு 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 காரணத்தோட தான் அது அந்த மாதிரி காலப்போக்குல மாறி வந்திருக்கு. அதனாலதான் நான் எப்பவும் சொல்றது உண்டு, எந்த பாஷையுமே சென்னை பாஷையை முதற்கொண்டு நம்ம வந்து மட்டமா நினைக்க கூடாது, அதை சொல்லக்கூடாது. அதுக்கு அதன் பின்னாடி ஒரு, அது வந்த ஒரு வரலாறே ஒரு அழகு வாய்ந்ததாகத்தான் இருக்கும். அதனால நம்ம பழித்து சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம், அலரிங்கிறது அது வந்து சூரியனை குறிச்சாலும்
எண்ணின் அடிப்படையில 1000 கதிர்கள் கொண்டவன் அப்படின்னு அது எண்ண ஒரு எண்ணில் அடங்காத, நம்ம இன்ஃபைனைட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அலரிங்கிற சொல் அந்த கணக்குல வரக்கூடிய ஒரு அளவையும் குறிக்கும். அதனால ரொம்ப 1000 கதிர்கள் கொண்டவன் சூரியன் அப்படிங்கறதுனால அலரிங்கிறது சூரியனையும் குறிக்கும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. மலருளோன் மைந்தன் மைந்த வழங்கிய சாபம் தன்னால் அலரியோன் தானும் நானும் வடிவிழந்து அரசர் கோமான் புலரியம் கமலம் போலும் பொலிவு ஒரி வதனம் பூவில் பலரும் ஆங்கு இகழ்தற்கு ஒத்த படிவம் வந்துற்றது அன்றே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.